வணக்கம். ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திர நாள். அகண்ட பரிபூரண ஹிந்துஸ்தானம் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட நாள். சிரித்துக்கொண்டே பாகிஸ்தான் பெற்றோம், போராடியாவது ஹிந்துஸ்தானத்தை கைப்பற்றுவோம். இதுதான் பாகிஸ்தானுடைய அரசியல். பாகிஸ்தானிலே இருந்த 6 கோடி இந்துக்கள் ஒரே நாளில் ஆகஸ்ட் 14 அன்று அவர்கள் அகதிகளானார்கள். 10 லட்சம் பேர் இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை. அவர்கள் இந்துக்கள், அவர்கள் சீக்கியர்கள். அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே கொல்லப்பட்டார்கள். 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, நமக்கு சுதந்திர தினம். ஆனா நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கின அந்த பாகிஸ்தான், முகமது அலி ஜின்னா அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வங்கத்தில் இருந்தும், பஞ்சாபில் இருந்தும், சிந்துவில் இருந்தும், பலுசிஸ்தானில் இருந்தும், எல்லா இடங்களில் இருந்தும் பூர்வகுடி இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஒரு ரயில் வருது, த டிராஜிக் ஸ்டோரி ஆஃப் பார்ட்டிஷன்ல இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, பிரிவினையின் சோக வரலாறு. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார். எப்படியாவது பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் வந்து விடுங்கள், அவர்களை பாதுகாப்பாக திருப்பி கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அங்கே அனுப்பி விடுங்கள், அதுதான் நிரந்தர தீர்வு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் 2 கோடி இந்துக்கள் அகதிகளாக வந்தார்கள். டெல்லியிலே குளிரிலே, நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலே முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டார்கள். ஒரு ஹிந்து அகதியாகி விட்டான், கேட்பதற்கு நாதி இல்லை. பாகிஸ்தானுடைய கோயில்கள் இடிக்கப்பட்டன, இந்துக்களுடைய சொத்துக்கள் கபளீகரம் செய்யப்பட்டன. கொடுமை, கொடுமை. வரலாற்றிலே அப்படியான கொடுமையை பார்க்க முடியாது. குழந்தைகளை விட்டுட்டு வந்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக 7 பெண்களை ஒரு கிணற்றிலே தள்ளி, தன்னுடைய மகள்கள் அந்த மதவெறியர்கள் கையில் சிக்கிவிட்டால் அவர்களுடைய மானம் போய்விடும் என்பதற்காக கிணத்திலே தள்ளி தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள். சீக்கியர்களும் அங்கே வசித்த இந்துக்களும் ரொம்ப 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 கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு பாகிஸ்தான்ல நம்ம 6 கோடி இந்துக்களை விட்டு வந்தோம். இன்னைக்கு சில லட்சங்கள் கூட இந்துக்கள் இல்லை, சீக்கியர்கள் இல்லை. இந்த பிரிவினை கூடாது, மத அடிப்படையிலே பிரிவினை கூடாது. ஆகவேதான் ஆகஸ்ட் 14 அன்று அகண்ட பாரதத்தை வழிபடக்கூடிய பாரத தாய் வழிபாடு. 10 லட்சம் பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான கண்ணீரஞ்சலி. இந்த அகதிகளாக அங்கிருந்து இங்க வந்தாங்க இல்லையா, இன்னைக்கு பாகிஸ்தான்ல துன்பப்பட்டு இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் குடியுரிமை சட்டம் மூலமாக அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கிடைக்கிறது. நாம் பிரிவினைக்கு எதிரானவர்கள். நம்முடைய பாரத தாய் ஆகஸ்ட் 14 அவளுடைய கைகள் வெட்டப்பட்ட நாள். இப்படியே நம்முடைய பாரதம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. அகண்ட பாரதத்தை உருவாக்குவதற்கு சபதம் ஏற்போம். பிரிவினையின் போது கொல்லப்பட்ட இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கண்ணீர் அஞ்சலியை நாம் காணிக்கையாக்குவோம். பாரத தாயை வழிபடுவோம். சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. நன்றி, வணக்கம்.